இன்றைக்கு மதிய நேரம் தான் இதே இடத்துல அந்த பாம்பு விழுந்தது. சாரி பெற்றெல்லாம் கிடையாது. இது யாரும் தேவையான குளங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் நம்பர் போட்டு விடுற மாதிரி கீழே. அனைவருக்கும் வணக்கம். நான் மிதுசா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கு என்னுடைய நாளில் நடக்கிற வேலைகளை தான் உங்களோட நான் பயந்துள்ள போகிறேன். அப்போ அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். மைக் பிடிக்கிறாங்க. சரி, நான் முதலாவது காலமே சந்தைக்கு போட்டு வந்துட்டேன். அந்த வீடியோவையும் இதிலே சேர்த்து ஆட் பண்ணிடுறேன். நான் பின்னிதான் நான் இந்த வீடியோ முன்கட்டம் எடுத்து கொண்டிருக்கிறேன். அப்படியே சந்தையால் கறிகள் எல்லாம் காய்ச்சி அப்படியே கொஞ்சம் தைச்சதும் இருக்குது. அப்போ தைச்சதும் இருக்கா பார்ப்போம். தையல் வீடியோ எடுப்போம்ன்ட்டு தான் பார்த்தது. அங்கால வேலை செய்கிறார்கள் பாட்டு போட்டு முன்னாடி அதை எடுக்கலாம் போயிட்டு. இது முழுப்பாடு சட்டை மாதிரி இந்த குக்ஸை காட்டும். இது அந்த இடுப்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்படி குத்தி இடுப்பு சைஸுன்னாண்டா இப்படி போடலாம். அப்படி ஒரு செட்டப்பில் வச்சு கிடாது வித்தியாசமான முறையில். அப்படியே ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சாரி பேட்டர்ன்லாம் தைச்சு கிடாது. இது இப்படியே சாரி அயன் பண்ணணும். இப்படியே ப்ரீட் படித்த மாதிரி இன்னைக்கும் தொங்கலும் வரும் சின்ன பிள்ளை ஒன்றுக்கு. அப்போ இந்த சட்டை வைக்கிறது தான் நான் உங்களோட பயன்கொள்ள ஒன்று பார்த்தது. நான் அதை எடுக்கலாம் போயிட்டு. அப்போ யாரும் தேவையான குளங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் நம்பர் போட்டு விடுற மாதிரி கீழே. தேவையான தைக்கணும்னு சொல்லி சொன்னால் எங்களை கால் பண்ணுங்க. இன்றைக்கு நான் சந்தைக்கு போய் அந்த இதில் இருக்கிற மீன், பெரிய மீன், அரக்குலா மீன், அதை தான் வேண்டினாங்கள். அதில் அது சாப்பிடலாம் மாதிரியாண்டா கேட்டுக்கொண்டிருந்தது. இஞ்சால கும்பலாக இல்லாமல் இருந்தது, பாறையும் இருந்தது. கண்ணாடி பேரை இங்கே அக்காவுக்கு விருப்பம் இல்லை. அன்றைக்கு வேண்டி கொண்டு வந்து சாப்பிடலை பெருசாக. அப்போ அது வேண்டியஇல்லை. அந்த அரக்குலா மீனும் வேறையும் கொஞ்சம் மீன் தந்து விட்டு வாவா. அப்படியே வேண்டி போட்டு அதில் நிறைய மீன் வகைகள் இருந்தது. அந்த தலை நீட்டான மீன் அதெல்லாம் இருந்தது. அங்கே செம்பாரி எல்லாம் நிறையவே இருந்தது. அது பார்க்க நல்லா இருந்தது. நான் சாப்பிட்றதில்ல தனுவைக்கு வேண்டி வேண்டி கொண்டு கொடுக்குறது. அதால் எனக்கு அந்த பழகிட்டுது மீன் சந்தைக்கு போய் போய். இது என்ன ஏன் வித்தியாசமா கிடையாது? அதாங்க காக்கிடாங்க. இஞ்சால் அப்படியே கருவாடை விற்கணும். இங்கே தான் நாங்களுமே கருவாடை வேண்டாங்க. வேண்டிய கருவாட்டை வடிவாக்க. சரி, நான் மீன் எல்லாம் வேண்டி கொண்டு வந்துட்டேன். இந்த பெரிய மீன் அரக்குலா மீன். இது அக்காவுக்கு அரைச்சி காய்ச்சலாக்கு வேணது. அதோடு சேர்த்து இந்த சின்ன மீன்களும் சாப்பிட்டா நல்லமென்று சொல்லிட்டு அதை அவள் சும்மா போட்டு அவள் நான் தெரிஞ்சவாதான். பின்ன இதையும் போட்டு சமைச்சு கொடுக்கட்டாம்னு சொன்னது. அப்படி எஞ்சால பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் தயாரிக்கும் இது இறால் வண்டி கொண்டு வந்தேன். 1/4 கிலோ இறால் 450 ரூபா. இது ஆழ்கடலுக்கு போய் பிடிக்கிற நாடு இவ்வளோ பெருசாக இருக்குதாம்னு சொல்லி சொன்னார். 2 சாதி இறால் இருந்தது. அதில் இது பெருசாக கிடந்த நாடு. இதை நான் வண்டி கொண்டு வந்தேன். இதை இனி வட்டி நாங்கள் காய்ச்ச போகிறோம். சரி, இது நாங்கள் அக்காக்கான மீன் கறி, சரக்கு கறி. இது பத்தியம் செஞ்சு போடுறோன்னு சொல்கிறோம். இதுக்குள்ளே நாங்கள் மஞ்சள், மல்லி, சின்ன சீரகம், மிளகு, உள்ளி, வேட்கொம்பு, இஞ்சி, கொஞ்சம் தேங்காய் பூவும் சேர்த்து அப்படியே அரைச்சி போட்டு அதை அப்படியே மீனையும் போட்டு அவிய வச்சுக்கிடாது. தண்ணியும் கொஞ்சம் போட்டு உப்பு புளியும் போடணும். கொஞ்சம் போட்டு அப்படியே அவிய வச்சுக்கிடாக்கு. இது அவிஞ்சி நல்ல வடிவாக கொதிச்சு வரைக்கும் இருக்கா பார்ப்போம். இந்த கறிந்த விளக்கம் நாங்கள் செஞ்சு காட்டியிருப்போம். ஆனால் அதுக்கான நேரம் காணாமல் கிடக்கு. எனக்கும் நிறைய வேலைகள் இருக்கிற நாடி இதோட மினக்கட்டு கொண்டிருக்க நேரம் கொஞ்சம் காணாமல் இருக்கிற நாடி அதை அம்மா தான் சமைக்கிற. அதை நான் காட்டுறேன்டே நடக்கிற வேலைகளை சும்மா பார்ப்போம்னு சொல்லி போட்டு
சரி எங்கண்ட அரைச்ச கறி வந்து நல்ல சூப்பராக ரெடி ஆகிட்டு ரக்குலா மீன் வந்து நல்ல வடிவாக அவிஞ்சு போயிருக்குது. இதுக்குள்ளே வந்து மற்றது நல்ல மீன்களும் போட்டு நாங்கள் அது வந்து நல்ல பால் வருமாம்னு சொல்லிட்டு அதை வந்து தந்து விட்டோம். பின்ன அதையும் இதுக்குள்ளே போட்டு சேர்த்து காய்ச்சினாங்கள். சரி அப்படி அங்கே சோறு மாற போட்டாச்சு, நீ சாப்பாடு ரெடி கொடுக்க. சரி சரி அப்படியே வந்து அடுத்ததாக இறால் குழம்புக்கு வந்து இறால் வந்து அம்மா நோண்டி கொண்டு இருக்கிறோம். அந்த இறால்ன்ற பெருசை பாருங்க, இவ்வளோ பெரிய இறால். இதுல முடக்குல ஒரு குடல் இருக்கும், அதையும் வந்து எடுக்கணும். அந்த எழுவட்டு கொண்டு வர்றதோ மேலால வருமே. சித்திக்கு மீன் விற்கிறான் பக்கத்துல நின்று. இறால் ஏன் வைக்க போடுற? மீன் விருப்பம் இல்லை, முட்டை தான் விருப்பம். சி இது அப்படியே குழம்பு வைக்க இதே பார்ப்போம். சரி காலெல்லாம் முட்டை போகுது. இங்கே சமீன் சாப்பிட்டு கொண்டு இருக்குது. இன்றைக்கு இந்த தென்னை மரத்துக்குள்ளே ஒரு பாம்பு ஒன்று நிற்கிது போல இருக்கு. போன கிழமையுமே வந்து இங்கே இவ்விடத்துல விழுந்தது. இங்கே இதில் நாங்கள் சீமெந்து உழைக்கிறதுக்கு முந்தி போட்ட இடம் இந்த தென்னோலையால் வந்து கீழே விழுந்தது பாம்பு உண்டு. அப்போ ஜிமிக்கி அங்கானுண்ட நடி அதை பக்கண்டு பிடிச்சிட்டுது. இன்றைக்கும் அதே இடத்துல வந்து இன்றைக்கும் அதே நேரம் தான் இதே இடத்துல அந்த பாம்பு விழுந்தது. இன்றைக்கு ஜிமிக்கி வந்து இல்லை, காணையில் வழியால் இங்கே போயிட்டு போலடாக்கு. அப்போ அப்படியே அந்த பாம்பு போய் அந்த மேலே அந்த அந்த அதுக்குள்ளே போயிட்டு போலடாக்கு. அந்த பெண்ணாடைகள் மாதிரி கிடக்கு, அதுக்குள்ளே போயிட்டு திரும்பி வேற இல்லை. அது என்ன பாம்போ இன்னும் தெரியலை. சிலவில் அண்டைக்கு வந்த பாம்பு நாங்கள் சாக்கொண்டு நாடு, இன்றைக்கு அந்த பாம்பு திரும்பி வந்திருக்கோம் இன்னும் தெரியலை. நாங்கள் இதில் வெளியால் தானுண்டது, வெளியால் தான் நின்று நாங்களா. இப்போ பாம்பை கண்டுட்டு தம்பியை வந்து ஏனைக்க போட்டுக்கிடந்த அவரை வந்து வெளியால் நித்திரி ஆக்குறது. இப்போ அப்போ ஏனையக்க இடந்தார். அப்போ நாங்கள் ஓடி வந்து பார்க்குற கிடையில பாம்பு வந்து மேலே ஏறிட்டு இந்த பாம்பு என்ன பாம்பு தெரியல. அன்றைக்கு விழுந்தது வந்து ஜிமிக்கி சாக்கொண்டுட்டு இது என்ன பாம்புண்டு எங்களுக்கு தெரியல. நாங்கள் கோடாளி பாம்புண்டு தான் நச்சு கொண்டு வந்தோம். ஆனால் கோடாளி பாம்பு தென்னையில் வந்து இது வந்து எங்கண்ட தூள் வந்து முடிஞ்சது. தூள் திரிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் போட்டு தான் திரிக்கணும். இன்றைக்கு நேரம் பின்னேரமான நாடே நான் வந்து செத்தல் வெட்டையில செத்தல் நாளைக்கு விடியத்தான் வெட்டப்புறம் நாளைக்குத்தான் வந்து தூள் திரிக்க போகிறோம். அப்போ இன்றைக்கு கருவேப்பிலையை உருவி வச்சு விட்டா இரவுக்கு வறுத்துடலாம். செத்தலைனா இரவு நாளைக்கு விடிய வெட்டி வறுத்து போட்டுவிட்டு நம்ம கொண்டு போய் திரிக்கலாம். சரி, இன்றைய நாள் வேலையில் வந்து நல்ல வடிவாக முடிஞ்சிட்டு, ஒரு குழப்பம் இல்லாமல் குறையும் இல்லாமல் இன்றைய நாள் வேலையில் வந்து முடிஞ்சிட்டு. எங்கள்ட வீடியோ பார்க்குறாக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.